புதுச்சேரியில் கட்டிட தொழிலாளி பெண்ணை இளநீர் கடையில் இருந்த கத்தியை எடுத்து வெட்டிய ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வேல்முருகன், முத்தியால்பேட்டையை சேர்ந்த கட்டிட தொழிலாளி பரமேஸ்வரி என்பவருக்கும் இடையே சில ஆண்டுகாலமாக பழக்கம் நிலவி வந்துள்ளது. இருவருக்கும் திருமணமான நிலையில் அவர்களது வீட்டிற்கு தெரியாமல் தனிமையில் சந்தித்து பேசி வந்தனர். இந்நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் வேல்முருகனிடம் பரமேஸ்வரி சரியாக பேசாமல் புறக்கணித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கேட்க SV பட்டேல் சாலையில் நின்று கொண்டிருந்த பரமேஸ்வரியிடம் வேல்முருகன் ஏன் தன்னிடம் பேசவில்லை என கூறி கேட்டதாக கூறப்படுகிறது. இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த வேல்முருகன் அருகே இருந்த இளநீர் கடையில் கத்தியை எடுத்து பரமேஸ்வரி தலை, கழுத்து மற்றும் முதுகில் சரமாரியாக வெட்டினார். இதனை கண்ட பொதுமக்கள் வேல்முருகனை தடுத்து பரமேஸ்வரியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வேல்முருகனை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பெரியகடை போலீசார் வேல்முருகனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் தமக்கும் பரமேஸ்வரிக்கும் கள்ளக்காதல் இருந்ததாகவும் தன்னிடம் பேசாததால் சந்தேகப்பட்டு கொலை செய்ய முயற்சி செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறைச்சாலையில் அடைத்தனர்.